காலங்காத்தால ஆஃபீஸ் கூட தரக்காம எங்கே போய் தொலைஞ்சான்? மொத்தம் சம்பளத்தை கட் பண்ணும். சுவிட்ச் ஆஃப். உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லை எக்கேடு கேட்டு போங்க. ஆனால் மறுபடியும் என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தி என்னை தேடி என் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம தூக்கில் தூக்கிடுவேன். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம். என்ன திமிர் இருந்தா இவன். இப்படி செஞ்சா எவன்டா சாப்பிடுவான்? டேய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? தொடர்ந்து வேலை செய்ய வற்புறுத்தினா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்படிக்கு கோபத்துடன் கல்யாணம் அப்படின்னையா? அப்படின்னு நடந்துச்சு. அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? இந்த நேரத்தில் உங்க அந்தபுரத்துக்கு அவசரமா வர சொல்லியிருக்கீங்களே, என்ன மேட்ருண்ணே? தம்பி, அந்த பாம்பே புள்ள கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. பாரு பாரு, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன அழகுடா, என்னடா ஆட்டம் வருது. அந்த கரீனா சோப்ரா என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புழிறாடா. அதனால அந்த பாம்பே பொண்ணை எனக்கு நீ தான் செட் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் வாழலனாலும் இந்த கட்டம் வேகாது. ப்ராமிஸ். கேஷ், கோல்டு, சில்வர், டைமண்ட், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட இருக்க எடுத்துக்கூடா. லக்ஷ்மி தேவி என்ன ரூட்ல வந்தா என்னடா? என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான், அது கூட பரவாயில்ல. என்னையே என்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி எடுத்துட்டு போய் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதில் எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேட்குறாரு கேள்வி. ஆஃபீஸர் கோச்சிக்காதீங்க. வாழ்க்கைன்னா நல்லதும் கெட்டது இருக்கத்தான் செய்யும். நாம தான் அன்னப்பறவை மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். அன்னப்பறவை பிரிச்சு பார்த்துட்டு பறந்து போயிடும். சொக்கநாதனுக்கு என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. மிஸ்டர் கல்யாணம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக்கரியில் வச்சு எங்க என்ன சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் ஏ டிவி. யோ என்ன இதெல்லாம்? கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். எம்டி சார், எம்டி ஃபோன் பனேகா உமாபதி, பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் இருக்க செருப்பாக தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன். இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கல்யாணம் ஆஃபீஸர். மன்னிச்சிடுங்க எம்டி சார், மறுபடியும் உங்க ஸ்தாபனத்தில் என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? நம்ம சேனல்ல நீங்க ஸ்தாபனம்னா சொன்னீங்க. யூ ஆர் ரீஅப்பாயிண்டட் ஆஃபீஸர். யூ ஆர் ரீஅப்பாயிண்டட். தேங்க் யூ சார். எம்டி சார் உங்களுக்கு ஃபோன். தேங்க் யூ ஆஃபீஸர். தேங்க் யூ எம்டி சார். பேக்கரிக்கு எம்டி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. தோ ஓடி வந்துடுறேண்ணே. எம்டி சார், அம்பாசமுத்திரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஜான்சனுக்கு மேரேஜ், வாங்க ஓடி போயிட்டு வந்துடுவோம். ஜான்சனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜான்சன் ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ, உங்களுக்கு தெரியாது எம்டி சார், அவனும் நானும் போலியோ டிராப் போறது வந்து ஃப்ரெண்ட்ஸே. வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு விவரமே பத்தல. அவன் சாதாரண ஜான்சன்ல, ஜான்சன் கம்பெனிக்கே எம்டி. அவங்களுடைய பவுடர் டப்பால ஒரு குழந்தை படம் வருமே, அது யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஃப்ரெண்டா? அந்த குழந்தையே நான் தான்.
இது சின்ன வயசுல நல்லா சப்பியா இருப்பேன். என் மேல இருக்க பாசத்துல அந்த போட்டோ போட்டு வச்சிருக்கான். இப்போ நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆடியும் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்பப்ப ஷார்ப் ஆயிடுறியா?